Why ice cream? What made you to choose this business? ஐஸ்கிரீம்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது. So do you remember the first day you opened the shop? How was the experience? So why did you choose Boomerang? எங்களுக்கு பிக்கஸ்ட் ஃபியர் என்னவா இருந்ததுன்னா கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். Welcome to The Genius Seat, a new podcast series by Think Genius, where real people share real stories. In today's episode, we are featuring someone who is not just running a business, but building a brand experience. Yes, Mrs. Suganya, she is the face behind the Boomerang Ice Cream, Koniyamuthu, a franchise owner, an entrepreneur, and someone who with the story worth sharing. So just enjoy the show. Let's get started. So, welcome to The Genius Center. So, first of all, I'm very happy to start this episode because this is our first episode in this new podcast series. Okay. And once again, a special thanks to you for accepting my proposal for this show. My pleasure. So, let me start with a simple question. So, first, why ice cream? What made you to choose this business? ஐஸ்கிரீம்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு பிடிக்காது. ஸோ இட் வாஸ் ஆஃப்டர் கோவிட். ஸோ அந்த டைமில் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுட் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் யூஸ் டு கோ அவுட், ஐஸ்கிரீம் ஸ்பாட்ஸை பார்த்து சாப்பிடுவோம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் நாங்கள் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருந்தது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம ஏரியாவில் எதுவும் இல்லை, அந்த ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது பேசும்போது அப்படியே வந்தது, ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று நம்மளுக்கு பர்சனலாக பிடிச்சது, இன்னொன்று தி ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன். யா ரைட். ஸோ அப்படியே வந்தோம், அப்புறம் பேசணும், எல்லாம் செட் ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது நீங்கள் சிங்கிள் ஓனரா இல்லை வி ஆர் பார்ட்னர்ஸ். ஓகே, ஹவு மெனி பார்ட்னர்ஸ்? 2 of us. சிஎஸ்கே ஃபுட் ஸ்ட்ரீட் ஒருத்தவங்க, நாங்கள். ஸோ 2 பேர் பார்ட்னர் பண்ணிகிட்ருக்கோம். So do you remember the first day you opened the shop? How was the experience? We were excited, ஸ்டில் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறோம், ஃபுட் ஸ்ட்ரீட்டும் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி வர போகிறாங்க, எப்படி இன்கமிங் இருக்கும், எதுவுமே ஐடியாவே இல்லை. ஸோ ஆஃபர்ஸ் போட்டிருந்தோம், வந்தாங்க, நல்ல ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக தான் இருந்தது. ஸோ it was more than what we expected. It was like a magical moment, right? Yes, like right. You turned as an entrepreneur, you're providing employment for some people, Yes, you right. have created an identity for this place. Yes, right. So it's a great thing. So why did you choose Boomerang? It was our personal favorite. இப்போ எங்கே போனாலும் சரி பூமராங் தேடி போய் சாப்பிடுவோம். ஸோ அது அப்படி தான் வந்தது. ஃபஸ்ட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் போய் சாப்பிட்டு பார்த்தோம். பட் எங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தது வந்து பூமராங். ஸோ அதான் பூமராங் போகலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, பட் எங்களுக்கு ஏரியா பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஷாப்ஸ் கிடைக்கல. ஸோ ஃபார்ச்சுனேட்லி இவங்க சிஎஸ்கே ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லைக் ஹி வாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட். ஸோ அப்படி கனெக்ஷன் வந்து பேசணும் அவர்கிட்ட, இங்கே ஓப்பன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேச்சு போச்சு, அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் என்னென்ன ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி ஒரு பிராண்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணீங்க? பிராண்ட்னு பார்க்கும்போது எங்களுக்கு ஃபியூ ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தோம். வச்சுருந்து நாங்கள் எல்லாமே இப்போ ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பூமராங் டேஸ்ட் வைஸ் எங்களுக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. ஸோ அதனால தான் போனோம், ட்ரை பண்ணோம், எல்லா அவுட்லெட்ஸ்க்கும் போனோம், போய் பேசணும். பேசி பார்க்கும்போது எங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது, கன்வின்சிங்காக இருந்தது. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிட்டோம், பூமராங் போயிட்டோம். What's your biggest fear before starting the business? I think it's an important question. It's why because those who would like to start a business like you, these kind of fears will put break there. They will stuck there. They don't know how to overcome from these kind of fears, and then they don't know how to tackle that kind of situations. I think getting answer for this question, it may help for some people. ஓகே, எங்களுக்கு பிக்கஸ்ட் ஃபியர் என்னவா இருந்ததுன்னா கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்படி நம்ம அப்புறம் என்னன்னா, இப்போ என் சைடும் சரி ஹஸ்பண்ட் சைடும் சரி பிஸ்னஸ் சைடில் யாருமே கிடையாது.
நானும் ஐடி பேக்ரவுண்ட், அவரும் ஐடி பேக்ரவுண்ட். ஸோ both are new to business. யா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருமே நியூ தான். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன ஃபுட் பிஸ்னஸ்க்கு என்னென்ன ரிக்வயர்டு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஐடி வந்து ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்தது, லைக் போரிங்காக இருந்தது. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், எல்லாரை விட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது கோவிட் அதுதான் அந்த இது பிரேக் பாயிண்ட். உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கிடைச்சது. கரெக்டாக அந்த டைமில் வந்து சரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டே தான் இருந்தோம். பார்த்துட்டே இருக்கும்போது லொக்கேஷன் ஸ்டோர் வைஸ் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, அமையலை, கிடைக்கல. ஆக்சுவலி கொனிமுத்தூரில் பார்த்தீங்கன்னா ஷாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிற டைமில் அதான் நல்லா பண்ணுவோமா, பண்ண முடியுமா, தனியாக எடுத்து பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு கொஷின் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ என்ன யோசிச்சோன்னா, ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டான ஒரு நல்ல தெரிஞ்ச பிராண்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்து லேர்ன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எல்லாமே கத்துட்டு அதுக்கப்புறம் ஆமா கரெக்ட். ஸோ அது மாதிரி அப்படிதான் வெளியில வந்தோம். Okay, tell me in a simple manner, if I want to start a business, so what is the process of starting a franchise like Boomerang? Do you want to know how to approach them or like everything? நீங்கள் ஒரு ஷார்ட்டாக சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும், அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும், நான் ஒரு பிராண்டை ஃபைனலைஸ் பண்ணேன், அவங்கள எப்படி நான் அப்ரோச் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன இருக்கணும், லைக் ஃபினான்ஸ் ஆகட்டும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் நான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, பர்சனலாக சொல்லணும்னா எப்பயுமே பிஸ்னஸ் வந்து ஒரு செகண்ட் சோர்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக தான் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வெவ்வேறு அவுட்லெட்ஸ் போய் பார்த்தோம். ஸோ அவங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. ஸோ கான்டாக்ட்லாம் வாங்கிட்டு பேசினப்போ ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பார்ட்னர் இருந்தார், சிஎஸ்கே ஸ்ட்ரீட்டோட பார்ட்னர், அவர் தான் பார்ட்னர். ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு அவரை பேச சொன்னோம். பிகாஸ் எங்களுக்கு அந்த ஒரு இது இல்லை இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அவரை அப்ரோச் பண்ண சொன்னோம். அப்புறம் போய் பேசணும். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. லைக் ஃப்ரம் பூமராங் சைட் ஆல்சோ தே வர் வெரி சப்போர்ட்டிவ். எல்லாமே எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்னென்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இப்போ ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களை அப்ரோச் பண்ணணும், அவங்க அக்செப்ட் பண்ணணும். ஸோ லீகல் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது அந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே அவங்களுக்கு அவங்க பாயிண்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. லைக் இங்கே கிடைக்கும் அது, இங்கே கிடைக்கும் அது அப்படின்ற மாதிரி பாயிண்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களே பேசி அதை வாங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா மற்றபடி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறது அதெல்லாம் தான் நம்மளுக்கு வேணும். மற்றபடி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பூமராங் சைட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. லைக் என்ன ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இதுவாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வந்துடும். நம்ம ஆப்ரேஷன் மட்டும் தான் பார்க்குற மாதிரி. ரைட். நமக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் பார்க்கறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். ஆப்ரேஷன்ஸ் பார்க்கணும், ப்ளஸ் ப்ராடக்ட்ஸ் தீர ரா மெட்டீரியல்ஸ் தீர எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இனிஷியலாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் எம்ப்ளாயிஸ்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எங்ககிட்டயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ அது வச்சே மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டே டு டே ஆப்ரேஷன்ஸில் வாட் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் டு யூ கெட் ஃப்ரம் யுவர் பிராண்ட்? சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க அனுப்பிச்சிருவாங்க. வேற என்னென்ன சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு? லைக் குவாலிட்டி செக் வருவாங்க. மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வருவாங்க. வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன கரெக்டாக பண்ணியிருக்கோமா, கரெக்டாக பண்ணலையா எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் மாற்றுங்க அதெல்லாம் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்து வைக்கணும் அதெல்லாம் இப்போ நம்ம எதாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிடுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அவங்க ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது. இப்போ எப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது டவுட் வந்ததுனாலும் ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். காண்டாக்ட் பண்ணி நம்ம கேட்குறது, இப்போ மெஷின் ஆப்ரேட் பண்ணுறதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கால் பண்ணி இது மாதிரி சொன்னோம் அப்படின்னா பண்ணி எல்லாமே வந்துடுவாங்க.
அந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கு. தேர் ஈஸிலி அப்ரோச்சபிள். ஸோ எப்போ பேசினாலும் வருவாங்க, அவங்களும் ஓனர்ஸும் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, வந்து நம்மளுக்கு ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. ஓனர் சைடும் கொடுத்துட்டு போவாங்க, எம்ப்ளாயிஸ்க்கும் இது பண்ணுங்க, கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்புட்ஸும் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ பூமராங் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவ். நீங்கள் டே டு டே ஆப்ரேஷன்ஸில் வந்து வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் யூ ஆர் ஃபேஸிங் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் யூ ஹேவ் ஃபேஸ்ட் while you're setting your business? ஓகே, எங்களுக்கு சேலஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வர்றதுக்கு தான் ரொம்ப டிலே ஆச்சு. அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் எங்கள் பார்ட்னர் வந்து இதில் தான் இருக்காங்க, சிவிலில் தான் இருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து ரெனோவேட் பண்ணாங்க, ரெனோவேட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரெனோவேஷன்ஸ், இன்டீரியர்ஸ் எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ எல்லாமே அவர் தான் பண்ணார். ஸோ எங்கள் பார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறது, மெட்டீரியல்ஸ் வாங்குறது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வரதுக்கு லேட் ஆச்சு. சாஃப்ட்வேர் மெஷின்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணோம். ஸோ அது வந்து இட்டாலியிலேருந்து வந்தது. ஸோ அது வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலி ஜூனில் ஓப்பன் பண்ண வேண்டியது நாங்கள் செப்டம்பரில் தான் ஓப்பன் பண்ணோம். ஆனால் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் மிஷினரிஸும் வந்துகிட்டே இருக்காது. இல்லை, எல்லாமே வெளியில் செய்கிறது தான், செஞ்சு வாங்குறது, இம்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ எல்லாமே இம்போர்ட் பண்ணி அவங்க பாயிண்டர் கொடுத்துருவாங்க, இவங்க கிட்ட வாங்குங்க, அவங்க கிட்ட வாங்குங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபாலோ பண்ணி நம்ம ஆமாம் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கணும். அவங்க எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. இந்த சிஸ்டம் வாங்குறதுலேருந்து, மெஷின்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா அது அவங்க ஓன் சாஃப்ட்வேருங்களா? ஆமாம், அவங்க ஓன் சாஃப்ட்வேர், எல்லாமே அவங்க ஓன் சாஃப்ட்வேர். ஆமாம், ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்து பண்ணியிருக்காங்க. இன்வென்ட்ரி பார்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதாவது இப்போ நம்மக்கிட்ட என்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, இது இல்லை, நம்ம ஆர்டர் பண்ணால் நம்மக்கிட்ட எப்போ நம்மளுக்கு அந்த ஆர்டர் பண்ண மெட்டீரியல்ஸ் வரும்? அது வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பைரி ரொம்ப நாள் இருக்கும். ஸோ பட் மூவிங்லேயே தான் இருக்கும். எல்லாமே மூவிங்கில் இருக்கிறதுனால நம்ம வீக்லி வாங்குற மாதிரி தான் இருக்கும். கேக் ஐட்டம்ஸ்லாம் வீக்லி ட்வைஸ் வாங்குற மாதிரி இருக்கும். மண்டே ஒன்று ஒரு பேட்ச் வாங்குவோம். சப்போஸ் காலி ஆச்சுன்னா கூட, இப்போ சப்போஸ் எங்களுக்கு இங்கே மண்டே வாங்குது, எங்களுக்கு வென்ஸ்டேவே எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம எமர்ஜென்சி இண்டன் போட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு அடுத்த நாளே டெலிவர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னா நம்ம அங்கே நேராக போய் கூட நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். மோஸ்ட்லி அவங்க டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஒன் டேல நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் டே கொடுத்துடுவாங்க. இப்போ டே டு டே ஆப்ரேஷன்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் அப்படின்றது இல்லையா? சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும்ல, ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து ஒரு சீசனல் பேஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் கஸ்டமர் இன்கமிங்கே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டமர் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? மழை காலத்துலயும் சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீசனல் பேஸ்டா இருக்க மாட்டாங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது அக்கேஷன் வெளியில போகணும் அப்படின்னா அப்படி வர கஸ்டமர்ஸும் இருக்காங்க. பட் எங்களுக்கு பாத்தீங்கன்னா மெயினா ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி தான் வருவாங்க. ஸோ மோஸ்டா கிட்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு அவங்களால வர முடியாது. ஏன்னா இந்த சீசன்ல தான் கிட்ஸுக்கெல்லாம் கோல்டு வரும், இது வரும். ஸோ வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் வீக் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தான். ஸோ இங்கே உங்க கஸ்டமர் மத்தியில் ஸோ வாட் ஆர் தி மோஸ்ட் பாப்புலர் ஐட்டம்ஸ், ஃப்ளேவர்ஸ்? ஓகே, இப்போ ஃப்ளேவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டி பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பியூட்டி, அப்புறம் நட்டி கிரன்ச், அப்புறம் சாக்கோ டாப், அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போகும். இப்போ ஸ்கூப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபேவரட் வந்து யூனிகார்ன், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது. அப்புறம் மித்த சிஸ்லிங் ப்ரௌனி, இப்போ குளிர்காலத்தில் வந்து சிஸ்லிங் ப்ரௌனி நல்லா ஹாட்டாக சாப்பிட்டு போவாங்க. ஸோ மித்தப்படி எல்லாமே இப்போ சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வாங்குவாங்க. ஸோ எல்லாமே நல்லா ஓடும். கேக் பேஸ்டு பார்த்தீங்கன்னா நியூட்டெல்லா ப்ரௌனி சண்டேலாம் நல்லா போகும். நியூட்டெல்லா ப்ரௌனி சண்டே, அப்புறம் குல்ஃபி ஃபலூடா, அது எல்லாமே நல்லா போகும். So how do you handling the marketing part? Do you make any offers or seasonal discounts, etc.? And what I want to know mainly is how do you attract your new customers and how do you retain your existing customers?
மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அவர் ஓன் பேஜ், இன்ஸ்டா பேஜ். ஓகே. ஸோ அதில் இப்போ ஏதாவது ஆஃபர் போடுறோமோ இல்லை வீக்லி ஏதாவது போஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்துடும். ப்ளஸ் பூமராங் சைடில் இருந்தும் அவங்க கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பட் நம்ம குனிமுத்தூர் அப்படின்ற இதுக்கு ஆஃபர் விடணுன்ட்டு வரப்போ நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் போட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் ப்ளஸ் ஃபேமிலி ஆஃபர் அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்னா அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ், அதாவது நம்ம ஐடி கார்டு ஷோ பண்ணோம்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஆமாம், கரெக்ட். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் இனிஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி ஆஃபர் கொடுத்துருந்தோன்னா ஒரு ஃபேமிலி பேக் 99க்கு கொடுத்துருந்தோம். அதுவும் நல்லா வந்துச்சு. அது ஒரு 3 days எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வந்தாங்க. ஸோ கால் பண்ணதுனால நாங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இன்னும் இருக்கான்னு கேட்டு பண்ணாங்க. ஸோ அதனால அது பண்ணோம். அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 2 தான் இது பண்ணோம். அப்புறம் ஹோம் டெலிவரி கொண்டு வந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சம்மர் தான் நம்மளுக்கு சீசன். ஸோ அந்த டைமில் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுக்கெல்லாம் ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும், எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த சீசனில் நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு, சேல்ஸை புஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சீசனல் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கூப்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்டு, அல்ஃபோன்சோ, ஜாக் ஃப்ரூட், அப்புறம் ஜாமூன், அதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அல்ஃபோன்சோ, ஜாக் ஃப்ரூட்லாம் நல்லா ரன் ஆகுது. ஸோ வி கேன் மேக் அவர் ஓன் ஆஃபர்ஸ். அதாவது பூமராங் சொல்கிறது தான் நம்ம கொடுக்கணும்னு இல்லை, நம்ம ஓன் ஆஃபர்ஸும் நம்ம கொடுக்கலாம். பேசிக்கணும் அவங்ககிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு அப்ரூவல்னு சொல்ல முடியாது, டிஸ்கஸ் பண்ணணும் அவங்ககிட்ட. ஏன்னா இப்போ நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா யூஷுவல் ரேட்டோட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தானே கொடுப்பீங்க. அப்போ அவங்க சேல்ஸில் அது கம்மியாகுறதுனால அதை டிஸ்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கும் இம்பாக்ட் இருக்கிறதுனால நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும் எல்லாமே. மித்தபடி டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இன்னும் நாங்கள் எதுவும் கொடுக்கல. இதுதான் இந்த ஆஃபர் மட்டும்தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ரீச் பண்ணோம்னா ஃப்ளையர்ஸ் கொடுத்தோம், நியூஸ் பேப்பரில் ஃப்ளையர்ஸ் சென்ட் பண்ணோம், வரவங்களுக்கும் கொடுத்தோம். ஸோ இந்த எல்லாமே வந்து சேம் டைமில் நடந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபரும் சரி, ஃபேமிலி ஆஃபரும் சரி, ஃப்ரீ டெலிவரி எல்லாமே வந்து சேம் டைம். ஃப்ரீ டெலிவரி வந்து இப்பயும் போயிட்டுருக்கு. சரி, இஃப் ஐ வாண்ட் டு ட்ரை ஹியர் நவ், வாட் ஃப்ளேவர்ஸ் டு யூ சஜஸ்ட் ஃபார் மீ? Name any 3. It could be your signature, unique, or could be your own dish. Do you like chocolates or something like fruit anything. flavors? You suggest me anything. Okay, I would suggest a Black Beauty, Sizzler, Kulfi, Faluda. Like if you want to try scoops, there are many, but I would suggest Lotus Biscoff, Cherry Mary, Kesar Pista, and almost go on. I usually come, I'll taste everything. one scoop I'll try. So what kind of footfall do you see in Kuniyamuttur? குனிமுத்தூர்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் சீசன் பேஸ்டு. ஸோ சம்மரில் பார்த்தீங்கன்னா நல்ல இன்கமிங் இருந்துச்சு. ஸோ பட் சம்மர்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக மழை. இந்த டைம் வந்து நல்ல மழை. பட் இருந்தாலும் வந்தாங்க. வீக்கெண்ட்ஸ்லாம் நல்லா போச்சு. வீக் டேலையுமே பார்த்தீங்கன்னா சன் இருக்கிற டைமில் வருவாங்க. பட் சாயந்தரம் சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் தான் வரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பீக் டேஸ் அப்படிங்கிறதும் சாட்டர்டே சண்டே தான். சாட்டர்டே சண்டே. ஸோ பீக் டைம் அப்படிங்கிறது டைம் வீக் டேஸ்ல என்ன, வீக்கெண்ட்ல என்ன? வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 to 7 இருக்கும். அப்புறம் நைட்டு வந்து 8க்கு மேலே, 8லேருந்து ஒரு 11 வரைக்குமே இன்கமிங் இருந்துட்டு தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆக்சுவலி இப்போ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண சொல்லிடுறாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் முன்னாடி அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12-12:30 கூட வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் 11க்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வருவாங்க, 11 வரைக்கும் கூட வருவாங்க. அதுக்கப்புறமும் வந்து கேட்பாங்க. பட் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்னால நம்ம சொல்லிட்டு வீக்கெண்டுன்னு பார்த்துக்கிட்டோம். வீக்கெண்ட் ஆஃப்டர்நூன் டு போஸ்ட் லஞ்ச்லேருந்து மிட் நைட் வரைக்கும். ஈவினிங் கொஞ்சம் இருக்கும். லைக் 4 வரைக்கும் வருவாங்க. அப்புறம் 4 to 7 கொஞ்சம் பிரேக் இருக்கும். அப்புறம் சப்போஸ் 7-8 அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ what do you love about running an ice cream business in general? அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு இப்போது வேற ஒரு நார்மல் ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மினிமல் வேஸ்டேஜ், ரொம்பலாம் வேஸ்ட் ஆகாது. இப்போ கேக்லாம் எக்ஸ்பைரி 1 or 2 days 3 days அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால அது வந்து
முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப வந்து நீங்கள் வேறு ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? இப்போ நம்ம சர்டைன் இன்வென்ட்ரிஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் எக்ஸ்பைரி டேட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எடுத்து தூக்கி தான் வீசணுமா, இல்லை அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அவ்வளோ வேஸ்ட் ஆனது இல்லை. முடிஞ்சிடும், மோஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஏன்னா வீக்லி ட்வைஸ் வாங்குறோம் இல்லையா. ஸோ ஒன் பாக்ஸ் 2 பாக்ஸ் அந்த மாதிரி தான் போடுவோம். வீக்கெண்டில் 2 பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓடிடும். ஸோ அப்படி போயிடும். ஸோ இப்போ மண்டே டு ஃப்ரைடேக்கு போடுறோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் 1 பாக்ஸ் தான் போடுவோம். ஸோ அதுவுமே காலியாயிடும். ஸோ அப்படியே காலியாகி தேவைப்பட்டால் மட்டுமே தான் நாங்கள் எமர்ஜென்சி இன்னன் போட்டு வாங்குவோம். ஸோ இப்போ வரைக்கும் எங்களுக்கு பெருசாக இது வந்ததில்லை. கிளீனிங் அப்போ மட்டும் சாஃப்டிஸ் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி மெஷின்குள்ளே கொஞ்சம் சாஃப்டி இருக்கும். ஸோ அப்போ வந்து கிளீனாக அது எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதில் ஒரு 1/4 லிட்டர் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகும். 1/4 லிட்டர் 1/2 லிட்டர். முன்னாடி ஒரு 1 லிட்டர் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் சப்போர்ட் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் கொஞ்சம் மினிமல் பண்ணிக்கிட்டோம். ஸோ ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகும். பசங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ சேமியாவே வேக போடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ ஓடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேக போட்டுக்குவாங்க. சியா சீட்ஸ் ஊற வைக்கிறதா இருக்கட்டும், எதுனாலுமே வந்து மினிமலாக பண்ணிக்குவாங்க. இப்போ ஜெல்லிஸுமே பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்னைக்கு போட்டால் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ எல்லாமே டேட் போட்டு எல்லாமே லேபிள் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் போகுமே தவிர அதான் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அது ஒரு பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ் இப்போ ஒரு கப்பாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எதுவுமே ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம அங்கே ஆஃபீஸ் வந்து சூலூர் தாண்டி இருக்கு. ஸோ அங்கே போய் நம்மளால வாங்க முடியலனாலும் நம்ம ஏதோ ஒரு பிரான்ச் பக்கத்துல ஏதோ இப்போ ஸ்டேடியமா இருக்கட்டும், ராமநாதபுரமா இருக்கட்டும், அவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம், எமர்ஜென்சியா வாங்கிக்கலாம். இப்போ ரம்ஜானே எடுத்துட்டீங்கன்னா ரம்ஜான் டைம்ல நாங்க we were not ready. ஸோ நான் எல்லாமே இருக்குன்னு நினைச்சோம். பட் கூட்டம் அதை விட அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ உடனேவே நாங்கள் ராமநாதபுரத்துக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, வாங்கிக்கிட்டோம். ஸோ we need to return back that. ஆமாம், கண்டிப்பாக. அதே பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு நம்ம என்ன வாங்கணுமோ சேம் ஸ்டாக் ரிட்டர்ன் பண்ணிடணும். இன்னும் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிக்கணும். ஆமா, கண்டிப்பா. அது எங்க மேனேஜர் நல்லா பண்ணுவாரு. எல்லாமே சண்டே ஒரு இது சண்டே நைட்டு எல்லாமே போட்டுருவாங்க. சண்டே நைட்டு என்னென்ன தேவை இந்த வீக்குங்கிறத போட்டுருவாங்க. ஃப்ரைடே என்ன வரணுங்கிறதையும் போட்டுருவாங்க. ஸோ ஃப்ரைடேக்கு அப்புறம் என்ன தேவையோ அதை வந்து எமர்ஜென்சி இன்டடாக போட்டு மண்டே வர மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அது வந்து நல்ல ஈஸி ப்ராசஸ் தான். அது கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பேசிக்கலி a HR question. They used to ask regularly for their candidates. Now I'll ask you. So where do you see your business in next 5 years? பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய more than 10 outlets இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம அவுட்லெட்டை வந்து நல்ல பெஸ்ட்டாக காமிக்கணும். எல்லா அவுட்லெட்ஸை விட நல்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், ரெசிபி மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் விட பெஸ்ட்டாக கொண்டு வரணும். நம்ம ஏரியாவில் நம்ம கொஞ்சம் டாப்பாக இருக்கணும், அப்படின்ற டாப்பாக இருக்கிற அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சரி, அந்த 5 இயர்ஸ்க்குள்ள ஒரு டாப் 3 அவுட்லெட்ஸ், கோயம்புத்தூர்ல இருக்கிற டாப் 3 அவுட்லெட்ஸ்குள்ளேயாவது வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அது நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியும்? ஏன்னா இப்போது ப்ராடக்ட் ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், பிராண்ட் நேம் ஆகட்டும், எல்லாமே சரி. இதில் நம்ம ஃப்ரான்ச்சைஸை வந்து யூனிக்காக நம்ம எப்படி ஷோ பண்ண முடியும்? எல்லாமே கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிற இது இருக்குது. வெல்கமிங்காக இருக்கணும். அவங்க இப்போ சப்போஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து அந்த இப்போது எனக்கு ஒரு ஆக்சுவலி இவங்க பூமராங்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்டாண்டர்ட் ரெசிபிஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு இதுக்கு இந்த ரெசிபி தான் SOP தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட் ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சிஸ்லரே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வெனிலா ஐஸ்கிரீம் வரும். பட் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இது கேட்பாங்க, சாக்லேட் வச்சு தரீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இல்லை எனக்கு பூமராங் வந்து இப்படி தான் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்படி தான் பண்ணி தருவேன்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்படிதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு கரெக்டாக அதை இப்போது ஒரு சாஸாக இருக்கட்டும், இப்போ ஒன்று போடுறோம், இப்போ எக்ஸ்ட்ரா நட்ஸ் கேட்குறாங்க, அது ஹாப்பி ஃபேஸோட பண்ணணும். ஒரு யோசிக்காமல்
அந்த மாதிரி எதுவுமே தாராளமாக பண்ணணும். கஸ்டமரை நல்லா கவனிச்சு சர்வீஸ்ல தான் இருக்கு, எல்லாமே சர்வீஸ்ல தான் இருக்கு. கேன் வி கஸ்டமைஸ் தி டிஷஸ்? நம்ம பண்ண முடியாது. இன்கேஸ் இப்போ கஸ்டமர் கேட்குறாங்க, இப்போ ஒரு சும்மா ஒரு கிளாசிக் வெனிலா வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இது அவங்களுக்கு பிடிச்ச சாஸ், அவங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தனி எஸ்கேயூவா நம்ம பண்ண முடியாது. நம்ம ஒரு ஓன் டிஷ், நம்ம ஓன் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஃப்ளேவர்ஸ் வேணா நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் தி கஸ்டமர் விஷ். கஸ்டமர் ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாமே தவிர நம்மளா ஒன்று கிரியேட் பண்ணி பண்ணக்கூடாது. ஏன்னா பூமராங் வந்து ஸ்டாண்டர்ட், அதான் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு எஸ்ஓபி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும். இப்போ குல்ஃபியே பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இப்போ குல்ஃபி ஃபலூடான்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து நட்ஸ் இல்லாமல் வேணும்னு கேட்பாங்க, எனக்கு நிறைய நட்ஸ் போட்டு வேணும், நிறைய சேமியா வேணும், நிறைய சாஸ் வேணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இப்போ இவ்வளோ கிராம்ஸ் தான் இது போடணும், இவ்வளோ கிராம்ஸ் தான் இது போடணுங்கிற எஸ்ஓபி இருக்கு. ஸோ அப்படி பண்ணாமல் ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட சொல்கிறப்போ போட்டுட்டு பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படிதான் நம்ம வந்து கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். Do you have any plans to open another branch in anywhere in future? In future, ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா I'd love to, பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையுமே இப்போ பூமராங் வந்துடுச்சு. இப்போயும் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக சரவணப்பட்டியில் ஓப்பன் பண்ணாங்க, எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி வேற ஏதாவது ஊரில் ஏதாவது சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா மேபி ட்ரை பண்ணலாம். பட் ஐடியா இருக்கு, we are capable for that. Yeah. So any advices for those who would like to start a business like you? I don't say advices, any tip or key points to remember? இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸ்ல ஐடியாவே இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு குட் ஸ்டார்ட். ஏன்னா ஓன் பிராண்ட் கிரியேட் பண்றதுக்கு, ஏன்னா இது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருக்கும். ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயம், இப்போ என்ன எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஃபுட் இதில் வந்து இதெல்லாம் வேணும், இந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும், அந்த சர்டிஃபிகேட்லாம் வேணும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இதில் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டி இது வேணும், அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்காக ட்ரைனிங் அட்டன் பண்ணோம். ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டோம். அது மாதிரி இது மெயின்டெனன்ஸ், அந்த கிளீனினஸ் வந்து இருக்குது, அதில் அந்த பெஸ்ட் அது எல்லாமே நம்ம பார்த்து தான் பண்ணணும். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிறது இருக்குது. இப்போது கஸ்டமர் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு இன்டென்ட் போடுறதா இருக்கட்டும், இப்போ நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், இந்த ஹேண்ட்லிங்லாம் நம்மளுக்கு இனிஷியலாக நம்மளுக்கு கற்றுக்கிட்டா மட்டும்தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுற எண்ணம் இருந்தது அப்படின்னா ஸ்லோவாக போங்க, யோசிங்க, உங்ககிட்ட அந்த ரிசோர்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸில் வந்து அவங்க சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஓன்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பிராண்டுக்குன்னு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை மாற்றக்கூடாது. இப்போ லீகலாக நீங்கள் ஒரு இதை சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கீப்பப் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து வெளியில் வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அது என்ன சொல்கிறது, லாயலாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அது லோவாக இருக்கோ அதிகமாக இருக்கோ, அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம அவங்க ஸ்டாண்டர்ட் படி போகணும் அப்படின்னா தான் அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. பட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது, ஒரு பேக்ரவுண்டே இல்லைன்ற பட்சத்தில் ஃப்ரான்ச்சைஸ் வந்து நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஓன் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம அது பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து, பில்லிங்லேருந்து, கஸ்டமர் ஹேண்ட்லிங்லேருந்து, ப்ரிப்பேர்மெண்ட்டு, சேல்ஸு டில் மார்க்கெட்டிங் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஃபியூச்சரில் இன்கேஸ் இஃப் வி ஹேவ் ஐடியா வி கேன் கிரியேட் அவர் ஓன் பிராண்ட். ஸோ தட்ஸ் a wrap. I happily close this episode with full satisfaction because I got many valuable insights for our audience and me as well. And all the best for your future plans. Thank you.